ஃபஸ்ட்டு நம்ம டேப்பை யூஸ் பண்ணி எப்படி மற்றவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம செல்ஃபாக எப்படி சாரியை யூஸ் பண்ணி வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பின், அதாவது பல்லுவோட பின் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ஷோல்டரில் டேப்பை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டு கீழே வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ தூரம் லென்த் வேணும் அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து கீழே இருந்து கரெக்டாக ஒரு ஜான் அளவு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ எவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு வருதோ அதுதான் வந்து பல்லுவோட லென்த்து. ஸோ இவங்களுக்கு வந்து 44 வந்தது. நம்ம அதை வந்து நோட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய முதல் பின், பாடியோட மெஷர்மெண்ட். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் அவங்க வந்து பிடிக்க சொல்லிவிடுங்க. ஸோ வச்சுட்டு நம்ம சாரியை வந்து நார்மலாக வியர் பண்ணி கொண்டு வருவோம் இல்லையா, பாடியை சுற்றி அதே மாதிரி கொண்டு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து காலில் இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் வந்து கொண்டுட்டு போங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் வருதோ அதுதான் வந்து பாடியோட மெஷர்மெண்ட். ஸோ நம்மளுடைய செகண்ட் பின்னோடைய மெஷர்மெண்ட் வந்து அதுதான். இவங்களுக்கு வந்துட்டு 53 வந்து வந்தது. ஸோ நான் அதையும் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ தேர்ட் பின்னோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஸோ ஹிப்போடையது சைடில் இந்த மாதிரி டேப்பை வந்து வச்சுட்டு நம்ம சாரி வியர் பண்ணும்போது நார்மலாக சுற்றி மிடில் கொண்டு வருவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி டேப்பை சுற்றி கொண்டு வந்து ஸோ உங்கள் பெல்லி பட்டன் எங்கே இருக்கோ அது வரைக்கும் எவ்வளோ வந்து மெஷர்மெண்ட் பாயிண்ட் வருதோ ஸோ நம்ம அதை வந்து நோட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து 39 வந்தது. ஸோ நான் அதை வந்து நோட் பண்ணிக்கிறேன். இந்த 3 தான் முக்கியமான மெஷர்மெண்ட் சாரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அடிஷ்னலாக இன்னொரு மெஷர்மெண்ட்டையும் ஷேர் பண்ணுறேன். இது நெசசரி கிடையாது, அவங்க நாலேஜ்க்கு தான். ஸோ ப்ரிப்பேர் பண்ண சாரி வியர் பண்ணும்போது சில பேருக்கு வந்து சைட் வந்து அடிக்கும். அது அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஸோ நம்ம ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த ஷோல்டர் டு அந்த ஷோல்டர் வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. சாரி வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் அயன் பண்ணும்போது இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணிங்க அப்படின்னா வந்து சைடு அடிக்காது.